தற்காப்பு கலையும் தாண்டி வாழ்க்கை நெறிமுறை மற்றும் மருத்துவ குணமுடைய ஷாவோலின் குங்ஃபு என்ற சீன தற்காப்பு கலை பற்றியும் அதன் மகத்துவத்தை பற்றியும் விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. குங்ஃபு என்றால் நம் நினைவுக்கு முதலில் வருபவர் அதிரடி மன்னன் புரூஸ்லி தான். ஆனால் ஷாவோலின் குங்ஃபுவை கண்டுபிடித்ததே தமிழகத்தை சேர்ந்த போதி தர்மர் தான் என்று கூறுகிறது வரலாறு. மனோவியல், மருத்துவம், தற்காப்பு ஆகிய மூன்றும் சேர்ந்த கலைதான் ஷாவோலின் குங்ஃபு. மிருகங்களின் அசைவை போன்றே இதில் உள்ள ஒவ்வொரு பயிற்சியும் இருக்கும். 3, 4, 5, 6, go. இந்த பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் சிறுநீரகம், இருதயம் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் சிறப்பாக இயங்கும் என்று கூறுகிறார் பயிற்சியாளர் பாலவிநாயகம். இப்போ ஒவ்வொரு விலங்கு அசைவுகளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உறுப்புகளை நம்ம உடம்புல கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு மனோதத்துவ ரீதியாக குணங்களை கண்ட்ரோல் பண்ணுது. இதில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா குங்ஃபுவில் பார்த்திங்கன்னா டைகர் அண்ட் ஸ்னேக் மேஜர் ஸ்டைல்ஸ். டைகர் ஸ்டைல் ஒரு மனிதனுடைய தன்னம்பிக்கை அபிவிருத்தி விதமாக வெளில கொண்டு வரும். தைரியத்தையும் உடல் வாகு தகுந்த மாதிரி தான் பிரிப்பாங்க. ஸ்னேக் ஸ்டைல்ன்றது ஒரு மனிதனுடைய ஞாபக சக்தி ப்ளஸ் பயங்களை போக்கக்கூடியது, நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடியது. அதே மாதிரி ஒயிட் கிரெயின்ன்ற கொக்கு ஸ்டைல், அந்த ஸ்டைல் கிட்னி சம்மந்தப்பட்ட வியாதிகள், கிட்னி ஸ்டோன்ஸ் எதுவுமே வராமல், இப்போ குழந்தையிலேருந்து ஒருத்தர் பயிற்சி பண்ணுறாருன்னா அவருக்கு எந்த ஒரு மருத்துவ இதுவுமே தேவைப்படாது. ஷாலோவின் குங்ஃபு மாற்றுத்திறனாளிகளுக்கும் மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கும் சிறந்த பயிற்சியாகவும் அமைகிறது. ஷாவோலின் குங்ஃபு பயிற்சி நமது நினைவாற்றலை அதிகரிப்பதோடு நோய் நொடியின்றி மனிதர்கள் வாழ வழிவகுக்கிறது. இங்கே கற்றுக் கொடுக்குற ஒரு முதல் அடிப்படை விஷயம் என்னன்னு கேட்டோம்னா தனி மனித ஒழுக்கம். ஒரு குங்ஃபு அப்படிங்கிறது ஒரு ஃபைட்டோ சீக்வென்ஸோ இல்லை நீங்கள் செய்கிற ஒரு விஷயமோ கிடையாது, நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க அப்படிங்கிறது. இதை ஒரு இப்போ நேஷ்னல் கேம் போய் நாங்கள் வின் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு வேலைகள்லையும் இது எப்படி பயன்படுது அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ஒவ்வொரு நாளோட பயிற்சியாக இருக்குது. ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸசைஸில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அது எந்த அளவுக்கு மாறுதலை கொடுக்குது. ஒரு 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 ஃபார்ம் செய்கிறோம், ஒரு சின்னதாக ஒரு மூமெண்ட் செய்கிறோம் அப்படின்னா அந்த மூமெண்ட்னால நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகளில் என்னென்ன வித்தியாசங்கள் ஏற்படுது, மாறுதல்கள் ஏற்படுது. இது நல்லது தீமை அப்படின்னு நான் சொல்ல வரல, என்னென்ன மாறுதல்கள் ஏற்படுது, அதை எப்படி கவனிக்கணும், அதை எந்த விதமாக நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முறையை கற்றுக்கிட்டு இருக்கிறோம். ஷாவோலின் குங்ஃபு ஷாவோலின் வூசு என்றும் அழைக்கப்படுகிறது. ஒலிம்பிக் போட்டியில் இடம்பெற்றுள்ள இந்த கலையை சிறு வயதிலிருந்து கற்று பயிற்சி மேற்கொண்டால் சர்வதேச அளவில் பல பதக்கங்களையும் வெல்ல முடியும். தந்தி டிவி செய்திகளுக்காக ஜாவித்துடன் ராஜா ஆதித்தன்.